சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கண்மணியின் கல்யாணம், ஆறுமுகத்தின் தயக்கம், தமிழின் அதிரடி முடிவு. இந்த சீரியலை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய டார்கெட் 1000 சப்ஸ்கிரைபர். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சுவாரஸ்யமா பார்க்கலாம். சின்ன மருமகள், ஆபத்தான கல்யாணம், தமிழின் தியாகம். அமைச்சர் ராஜாங்கத்தோட மகள் கண்மணி வீட்டுல வேலை பார்க்குற ஆறுமுகத்தை காதலிக்கிறாங்க இல்லையா? முதல மறுத்த ஆறுமுகம் இப்ப காதலிக்க ஆரம்பிச்சிடறாரு. ஆனா ஈஸ்வரி ராஜாங்கத்தோட மொத்த சொத்தையும் அமுக்க தனக்கு தெரிஞ்ச ஒரு பொம்பளை பொறுக்கி மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட நோய்கள் இருக்கு. இது ராஜாங்க வீட்டுக்கு இன்னும் தெரியாம வேற இருக்கு. ஆறுமுகத்தின் தடுமாற்றம், கண்மணியோட கெஞ்சல். கண்மணிக்கும் ஆறுமுகத்துக்கும் இடையில ஒரு காதல் இருக்கு. முதல்ல ஆறுமுகம் தன் நிலையை நினைச்சு காதலை ஏத்துக்கல. ஆனா இப்ப கண்மணியை காதலிக்க ஆரம்பிச்சிடறாரு. இதுக்குள்ள கண்மணிக்கு மாப்பிள்ளை பார்த்துடுறாங்க. ஈஸ்வரி ராஜாங்கத்தோட மொத்த சொத்தையும் அமுக்கணும்னு அவசர அவசரமா தனக்கு தெரிஞ்ச ஒரு மாப்பிள்ளையை பார்த்திருக்காங்க. அந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா வர்ற சொத்துல ஆளுக்கு பாதி கம்சனை எடுத்துடலான்னு அவங்களோட திட்டம். மாப்பிள்ளை வீட்டாரும் சொத்துக்கு ஆசைப்பட்டு கண்மணியை ஓகே பண்ணிடுறாங்க. ஆனா இந்த மாப்பிள்ளை ஒரு பொம்பளை பொறுக்கி, அவனுக்கு ஏகப்பட்ட நோய்களும் இருக்கு. இது இன்னும் ராஜாங்க வீட்டுக்கு தெரியாம இருக்கு. இந்த விஷயமெல்லாம் தமிழோட அப்பா செல்லப்பாண்டிக்கு தெரியும். அவர் ஜெயில இருக்காரு இல்லையா? வசந்தி வந்துட்டு பார்க்க வராங்க செல்லப்பாண்டிய. தன் மனைவி கிட்ட இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுக்கன்னு சொல்லிடுறாப்புல. வசந்தி வந்துட்டு கண்மணிக்கு இந்த மாதிரி கல்யாணம், மாப்பிள்ளை இவர் தான் காமிக்கும் போது செல்லப்பாண்டி வந்துட்டு அதிர்ச்சியாகி, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஏகப்பட்ட நோய் இருக்கு, சரக்கடிப்பான், தமிழ்கிட்ட இதை எப்படியாவது சொல்லி எப்படியாவது தடுத்துரு அப்படின்னு சொல்லிடுறாரு. கல்யாண வேலைகள் ஒரு பக்கம் தடபுடலா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பத்திரிகையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. சேதுவும் மாப்பிள்ளையை பத்தி விசாரிக்கும் போது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறதுனால உண்மையை சொல்ல மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணம் நெருங்கிடுச்சு. கண்மணி மனசு உடைஞ்சு இருக்காங்க. கண்மணி வந்துட்டு போன்ல ஆறுமுகத்திடம் பேசுறாங்க. இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல, என் கழுத்துல தாலி ஏறினா நீங்க கட்டினாதான் இருக்கணும் அப்படின்னு ஆறுமுகத்திட்ட அழுதி பேசுறாங்க. ஆறுமுகத்துக்கு தடுமாற்றம் தெரியுது. கண்மணி வந்துட்டு நம்ம ஓடி போயிடலாம், வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. கண்மணியோட குரல்ல ஒருவித பயமும் தவிப்பும் இருக்கு. அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஆறுமுகம் இதை கேட்டு இன்னும் குழம்பி போயிறாரு. என்ன செய்யறதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நிலையில தான் தமிழோட அறிவுரை ஆறுமுகத்துக்கு தைரியம் கொடுக்குது. இந்த விஷயத்த தமிழ்கிட்ட வந்து ஆறுமுகம் சொல்றாரு. ஆறுமுகத்தின் முகத்துல ஒரு தெளிவு இல்லாத நிலை. ஆறுமுகம் தயக்கத்துடன், தமிழ், கண்மணி நம்ம ஓடி போயிடலாமான்னு கேட்கிறா. நான் என்ன பண்றதுனே தெரியல. அவளுக்கு வேற நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும் தானே நான் முதல்ல மறுத்தேன். ஆனா அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல. தமிழ் உடனே ஆறுமுகத்திடம் உறுதியுடன், ஆறுமுகன்னே, கண்மணி சொன்ன மாதிரியே தைரியமா கட்டுங்க, தயவு செஞ்சு பயப்படாதீங்க. கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரு பொறுக்கி, ஏகப்பட்ட நோய் இருக்குன்னு எங்க அப்பா செல்லப்பாண்டி ஜெயில இருந்தே எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. இந்த உண்மையை நீங்க நம்பணும். உங்க காதலிய தவறான இடத்துக்கு பிடிச்சு கொடுத்துடாதீங்க. கண்மணி வாழ்க்கையை காப்பாற்றணும்னா நீங்க தான் அவ கழுத்துல தாலியை கட்டி தான் ஆகணும். இதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம், நான் உங்களுக்கு துணையா இருப்பேன்னு சொல்ல, தமிழ்கிட்ட இருந்து வந்த தைரியமான பேச்சை கேட்டு ஆறுமுகத்துக்கு ஒரு பெரிய தைரியம் வருது. ஆமா, கண்மணி வாழ்க்கையை நான் ஏன் இப்படி பாழாக்கணும்? எது வந்தாலும் சரின்னு நான் கண்மணியை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள முடிவெடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில தான் தமிழ் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. தமிழ் அதிரடி முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. தமிழ் உடனே என்ன பண்றாங்கன்னா, கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை இருக்காங்க இல்லையா, அவரோட போட்டோவை வாங்கிக்கிறாங்க. அவங்க முகத்துல ஒரு உறுதி இருக்கு. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க தமிழோட அப்பா செல்லப்பாண்டி ஜெயில இருக்காரு இல்லையா, அவரை சாட்சியா எடுத்துக்கிட்டு அந்த மாப்பிள்ளையை பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரிடம், சார் வணக்கம், நான் தமிழ்செல்வி, இந்த போட்டோல இருக்கிறவர் தான் கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, ஏகப்பட்ட நோய் இருக்குன்னு எங்க அப்பா செல்லப்பாண்டி ஜெயில இருந்து எங்களுக்கு தகவல் அனுப்பியிருக்காரு. இது எங்க குடும்பத்துக்கு முக்கியமா அமைச்சர் ராஜாங்க மாமாவுக்கு தெரியாம இருக்கு. தயவு செஞ்சு இவனை பத்தி விசாரிச்சு இந்த உண்மையை நீங்க தான் எங்க அமைச்சர் ராஜாங்க மாமாவுக்கு புரிய வைக்கணும். எங்க அப்பா சொன்ன தகவல் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க சார். ஒரு அப்பாவியான பொண்ணோட வாழ்க்கையை பாழாக்க கூடாது இல்லையா? இன்ஸ்பெக்டர் தமிழின் பேச்சை கேட்டு அதிர்ச்சியாக உடனே விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. தமிழின் இந்த தைரியமான நடவடிக்கை கண்மணியின் கல்யாணத்தை நிறுத்துமா? ராஜாங்கத்துக்கு மாப்பிள்ளையோட லட்சணம் தெரிய வருமா? ஆறுமுகம் கண்மணி காதல் கைகூடுமா? காத்திருந்து பார்ப்போம்.